ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கான ரெசிபி செய்ய போகிறேன்னா வெஜிடபிள் இப்படி தாங்க செய்ய போகிறோம். உண்மையிலே இந்த வெஜிடபிளுக்கு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த வெஜிடபிள் இட்லி எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே இப்போ ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரோம். வாங்க இப்போ இந்த வெஜிடபிள் இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வாங்க. நான் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு நான் கேரட்டோ பீன்ஸோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேரட்டோ பீன்ஸும். அதுக்கப்புறமா அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 4-5 பல்லு பூண்டு, 2 பீஸ் இஞ்சி, பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இந்த 4மே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வாசனைக்காக தனியாகவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவில் போடுறதுக்காக. நான் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி செய்கிறதுக்கு மாவு தான் தேவை, அதனால் நான் மாவு எடுத்திருக்கேன். இது புளிக்காத மாவு, புளிக்காத மாவில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கேஸில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடியும். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட் பீன்ஸ் தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம். நான் எல்லாமே எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறமா நமக்கு காய்கறி வேகணும், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு லைட்டாக தான் காய்கறி வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இஞ்சி கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகாய், இதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காய்கறி வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து பாதி வெந்துடுச்சு. பாதி வெந்தாலே போதும் நமக்கு வெஜிடபிள்லாம். ஏன்னா நம்ம வந்து இட்லி ஊற்றும் போது அதுலேயும் வந்து வெஜிடபிள்ஸ் வேகும், அதனால தான் பாதி வெந்தாலே போதும். அதெல்லாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துடுச்சு, லைட்டாக வெந்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மாவில் போட்டுடலாம். மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கலரிங்க்காக. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இட்லி ஊற்றலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாருங்கள் மாவு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து கிளாஸில் ஊற்ற போகிறோம். இட்லி தட்டில் ஊற்ற போதில்ல, கிளாஸில் ஊற்றிடலாம். நான் கிளாஸில் வந்து ஆயில் தடவி வச்சுருக்கேன். இந்த கிளாஸ்லேயே ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். நான் எல்லா கிளாஸ்லேயுமே ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். வாங்க. நான் கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா வச்சிடலாம் சுற்றி. நான் எல்லாத்தையுமே சுற்றி வச்சிட்டேன். எனக்கு 1/4 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு, 15 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ எடுக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். எனக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. வெந்துட்டுருக்கான்னு பார்க்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஊற்றும்போது ஒயிட் கலரில் இருந்துச்சு மாவு. நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இட்லி வரும்போது மஞ்சள் கடலில் வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நமக்கு வந்து வெந்துட்டுருக்கு இட்லி. இப்போ நம்ம இதை எடுக்கலாம். இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு தட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் வச்சுடுங்க. நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதில் வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு இட்லி வந்து எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, அதில் வச்சுடுங்க ஒன்று ஒன்றா. இட்லி நமக்கு ஆறுனதுக்கு அப்புறமா எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு இட்லி ஆறிடுச்சு. இட்லி வந்து இந்த மாதிரி கரண்டியால் சுற்றி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி குலுக்குனாலே தட்டிட்டு கொஞ்சம் கீழே தட்டிட்டு இதுக்கப்புறமா குலுக்குங்க. குலுக்குன உடனேவே வந்து இந்த இட்லி வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஈஸியாக வரும் இட்லி. இதே மெத்தட்லேயே நம்ம எல்லா இட்லியுமே வந்து எடுத்து தட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நான் எல்லா இட்லியுமே எடுத்து சர்வ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் கருவேப்பிலை துவையல் தான் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வெஜிடபிள் இட்லி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ இட்லி கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, நீங்களே பாருங்கள். இந்த இட்லியில் வந்து நம்ம சட்னி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் கூட சாப்பிட்லாம் இந்த இட்லி. ஏன்னா நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.